தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம வீட்டில் எலுமிச்சம் இஞ்சி சர்பத் எப்படி செய்கிறது, அதாவது லெமன் ஜிஞ்சர் ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில். ரெசிபி சமையல் அப்படி இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 12 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இந்த லெமன் ஸ்குவாஷ் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நம்ம முதல்ல இந்த மாதிரி 2 துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது நல்ல தரமான எலுமிச்சம்பழமாக இருக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கெட்டு போயிருந்தால் கூட நம்ம செய்யக்கூடிய அந்த மொத்த சர்பத்து நமக்கு அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நல்ல தரமானதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கைகளில் வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னா தான் அந்த சாறு சரியாக நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த எலுமிச்சம் நம்ம பிழிகிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லை, அதை வச்சு கூட நீங்கள் பிழிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி பிழியும் போது அந்த சாறு சரியாக வராது. ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்ப அதை ஒரு தடவை நம்ம கைகளால் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சாறு ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி எல்லா சாரும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய அந்த விதைகள் இருக்கும். இந்த தோல் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டாமல் நம்ம அந்த விதைகளோடு செஞ்சோம் அப்படின்னா இந்த சர்பத் ரொம்ப கசப்பாக போயிடும். ஸோ அதனால் கட்டாயமாக வடிகட்டி தான் நம்ம செய்யணும். இந்த விதைகள் நீங்கள் செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். எலுமிச்சம் செடி வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கு பிறகு இந்த ஜூஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கசப்பாயிரும். நம்ம செய்கிற நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அது வரை ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் திரும்பவும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா கீழே வரும். இந்த இஞ்சி சாறு நம்ம எல்லாமே வடிகட்டி எடுத்ததுக்கு பிறகு உடனே நம்ம பயன்படுத்தவே கூடாது. இது அப்படியே வைக்கணும். நம்ம வெளியே ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எதுக்காகனா இதில் வெள்ளை கலரில் ஒரு இது கலந்துருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்திருக்கேன். இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய நல்லா உங்களுக்கு தெரியல கிளியராக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு, அடியில் இருக்கக்கூடிய அது நமக்கு தேவையில்லை, வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு மஞ்சள் கலர் வெள்ளை கலர் அந்த மாதிரி கலந்துருக்குல்ல, அதை கீழே விட்டுருங்க. நம்ம இந்த ஜூஸில் சேர்க்கக்கூடாது. நம்மளோட உடல் நலத்திற்கு அது நல்லது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜூஸுக்கு நம்ம 3 பங்கு அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். அதாவது 1:3 அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த எல்லா வெல்லத்தையும் பொடி செஞ்சு நம்ம ஒரு கடாயில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தோட அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி செஞ்சுக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி. இப்போ நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதாவது பாகு காய்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது இடையடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வரும்ல, அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி சாறு சேர்த்துக்கலாம். இஞ்சி சாரும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொதிச்சு, அதாவது லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, உடனே நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடாது. நல்ல சூடு ஆறணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த சர்பத்தை செய்ய முடியும். ஸோ அதனால சூடு ஆறதுக்காக அப்படியே வச்சுருங்க. இந்த சூடோடையே நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் கலந்தோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக போயிடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், சூடு ஆறுனதுக்கு பிறகு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய தூள், அதே மாதிரி அந்த ஏலக்காயோடது எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்ததுக்கு பிறகு இதில் எலுமிச்சம்பழத்தோட அந்த சாறு சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சம்பழ சாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெளியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதில் கடைசி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துக்கலாம். நம்மளோட எலுமிச்சை இஞ்சி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. அதாவது லெமன் ஜிஞ்சர் ஸ்குவாஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சர்பத்தை பாட்டிலில் விட்டு வச்சுக்கலாம். அதாவது கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் வேண்டாம். இதை பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சர்பத்தை விட்டுக்கோங்க. இதில் வேற எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்காததுனால இது ரொம்ப நாள் இருக்காது. ஒரு 2-3 வாரங்கள் நம்ம வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பல மாதங்கள் கூட இதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம தேவைக்கு குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வரும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கூட கொடுக்கும். என்ன காரணம்னா இதில் எலுமிச்சம்பழ சாறு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடலுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது.
கட்டாயமாக உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளாஸில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம இந்த சர்பத்தை வந்து விட்டுக்கலாம். மிச்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம குடிக்கலாம். இந்த சூடுலெல்லாம் கூட, அதாவது வெயில் காலங்களில் கூட நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து ஐஸ் கியூப் எல்லாம் போடணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்ம சும்மா வந்து ஒரு ஆப்ஷனல் தான் அது வந்து காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஐஸ் கியூப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சும்மாவே அதை வந்து குடிங்க. உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இல்லை ஐஸ் கியூப் வந்து போட்டு குடிச்சாதான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஐஸ் கியூப் வந்து போட்டு குடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.